இன்றைய தேவ வார்த்தை ரூத் 3 அதிகாரம் 11 நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்றும் ஒன்று இருக்கும். சிலர் சொல்வார்கள், நல்ல நேரம் இருந்தால் கெட்ட நேரமும் இருக்கும் என்று. ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், நம்முடைய நல்ல தேவன் எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான். ஆதலால் நாம் அன்றாடம் பார்க்கிற காரியங்களை குறித்தும் கேட்கிற செய்திகளை குறித்தும் நாம் கவலைப்பட அவசியமில்லை. சர்வ வல்லமையுள்ளவர் உங்கள் நடுவில் இருக்கின்றார். அவர் தம்முடைய வார்த்தையிலே செயலிலே மகத்துவம் உள்ளவர். அவருக்கு கடினமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆம், மகிமையுள்ள தேவன் உங்களை பார்த்துதான் அன்போடு சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்கிறார். எத்தனை அருமையான வார்த்தை இல்லையா? வேதம் சொல்கிறது, யூத ஜனங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட சதியை தடுக்க ராஜாவினுடைய அனுமதி இல்லாமல் அவரை பார்க்க சென்றால் என்ன சொல்வாரோ என்று எஸ்தர் பயந்தாள். ஆனாலும் எஸ்தர் தேவனுடைய தயவை நாடி ஜெபித்த பின்பு ராஜாவை சந்திக்கும்படியாய் சென்றாள். எஸ்தரின் ஜெபம் வீண் போகவில்லை. அவள் பயந்தபடி ஒன்றும் நடக்கவில்லை. மாறாக ராஜா எஸ்தரிடத்தில், உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். அவளுடைய பிரச்சனை எளிதாக முடிந்தது. திரள் கூட்டமாக தன்னை எதிர்க்கும்படியாக வந்த எதிராளிகளை பார்த்தபோது அவர்களோடு தன்னால் எப்படி போரிட முடியும், எப்படி ஜெயங்கொள்ள முடியும் என்று யோசபாத் ராஜா பயந்தார். அதன் மத்தியிலும் அவரும் அவருடைய தேச ஜனங்களும் தேவனை நோக்கி ஜெபம் செய்தார்கள். அவர்களுடைய ஜெபம் வீண் போகவில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்கின்படியே யுத்தம் செய்யாமலே பெரிய வெற்றியை பெற்றார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். சாரிபாத் பெண்மணி தன்னுடைய வீட்டில் இருந்த பொருளாதார தேவைகள் நிமித்தம் மிகுந்த கவலையோடு இருந்தார். இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்ய வேண்டும், எப்படி அதிலிருந்து மீண்டு வருவது என்று வழி தெரியாமல் இப்படியாக கஷ்டப்படுவது தன் தலைவிதி. ஆதலால் தற்கொலைதான் முடிவு என்று எண்ணினாள். அதன் மத்தியிலும் அவள் தேவனை நோக்கி ஜெபித்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அப்படி இல்லை என்றால் அவளுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணும்படியாக தேவன் அவளுக்கு உதவி செய்யும்படி தேவ மனிதனாகிய எலியாவை அனுப்பியிருக்க மாட்டார் இல்லையா? ஆம், தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை அவர் அறிவார். அன்றாடம் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளையும் அவர் அறிவார். உங்கள் மனதில் இருக்கிற குழப்பங்களை, கேள்விகளை அவர் அறிவார். அதன் மத்தியிலும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய உதவியை, தயவை நாடும்போது கட்டாயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை விடுவிப்பார், உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்கள், அவர் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் உங்களுக்கென்று குறித்து வைத்த நன்மைகள் தடையின்றி அவைகள் உங்களை வந்து சேர்வது நிச்சயம். எனக்கு அன்பானவர்களே, சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, கொடுத்த வாக்கிலே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதனால் சூழ்நிலையை பார்த்து சொந்து போக வேண்டாம். பிரச்சனைகளை பார்த்து மனம் தளர்ந்து போக வேண்டாம். ஒருவராய் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்கள் உள்ளத்தை மகிழ செய்வது நிச்சயம். நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் நான் வைக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற வேதனைகளை நீ அறிவீர். வெளியே தோட்டத்தில் தான் அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் மனதில் பல காரியங்களை குறித்து அழுது கொண்டிருக்கிறது பாருங்க. என் வேதனைகள், என் பாரங்கள் யாரிடத்தில் சொல்லி அழுகிறது? என் குடும்பத்தில் மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனைகள்? என்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையை மாத்திரம் ஏன் இந்த நெருக்கங்கள்? எதிர்பார்த்த காலேஜ் சீட் கிடைக்கவில்லை, எதிர்பார்த்த அந்த வருமானம், சம்பளம் வரவில்லை, வேலையிலே தொழிலிலே மாற்றம், மேன்மை கிடைக்கவில்லை, ஊழியத்தில் எதிர்பார்த்தது போல திருப்பங்களை பார்க்க முடியவில்லை, சரீரத்திலே மாத்திரம் ஏன் எனக்கு இந்த பாடுகள், வேதனைகள் என்ற கண்ணீரோடு கேள்விகளோடு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் என்னை மாத்திரம் ஏன் எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறார்கள்? என்னை மாத்திரம் ஏன் பகைக்கிறார்கள்?
நான் யாருக்கும் எந்த தீங்கு நினைக்கல, எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் என்ன மட்டும் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னு கலங்கி கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய கரத்தை நான் வைக்கிறேன். அப்பா, நீ சொன்னீர் ஆண்டவரே, வாக்குத்தத்தமா நீ சொன்னீர், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று சொன்ன வார்த்தையின்படியே அவருடைய மனதில் இருக்கிற கலக்கங்கள், பயங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. சந்தோஷமான நாட்களை காண கிருபித்தாங்க. தொடுங்க ராஜா. இப்பொழுது ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது அற்புத ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். மேன்மையான நாட்களை, நன்மையான நாட்களை காண கிருபித்தாங்க. ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு மூலம் எடுக்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. God bless you. ஆமென்.